வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான். என்ன நடக்க போகுது டிஆர்பியில் டெட் பேப்பர் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், டிஆர்பி பிஜிடிஆர்பி வருமா, ஃபர்ஸ்ட் டெட் வருமா பிஜிடிஆர்பி வருமான்னு காலையில் தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ பிஜிடிஆர்பி ஃபர்ஸ்ட் டெட்டு எப்போ இப்போ வரப்போகுதுன்னு கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு அதை பற்றின ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட் தான். டெட் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான கன்ஃபர்மேஷன் ஆர்டர் ஜிஓ வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்தே வந்திருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது வீடியோவில் பார்க்க போகிறோம். டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன இம்பார்ட்டண்ட் அப்டேட் அப்படின்னா, ஒரு பழங்குடியினர் நலத்துறையிலேருந்து ஷெட்யூல்டு ட்ரைப்னு சொல்லுவோம், அவங்க டெட்டு பாஸ் பண்ணுறதுக்காக கோச்சிங் கொடுக்க சொல்லி ஜிஓ வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். ஸோ நோட்டிஃபிகேஷன், மந்த் ஆஃப் எக்ஸாம், எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் இன் கொஸ்டின் பேப்பர். ஸோ கொஸ்டின் பேப்பரில் என்ன சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் மூலமாக சொல்கிறேன் நான். ஸோ மஸ்ட் வாட்ச். டெட்டு பேப்பர் பாஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிடெட் சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கட்டும், தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2012 எழுதி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணி வேலைக்கு போய் ஒரு செகண்டரி கிரேட் டீச்சராக 5 years ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு இதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் பிஜிடிஆர்பி எழுதினேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் யாருக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து இதை சொல்கிறோம். ஸோ என்கரேஜ், எஜுகேட் அண்ட் எலிவேட். ஸோ டிஎன் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுக்குமான டெஸ்ட் பேட்சஸ் வந்து நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் இதுக்கான எல்லா வீடியோஸும் நம்ம அப் டு டேட், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸாக இருக்கட்டும், கைடன்ஸாக இருக்கட்டும், சிலபஸாக இருக்கட்டும், லெசன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருக்குமே உதவியாக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் டெட் 2024 2024 டெட்டு வருமா மேடம், எப்போ மேடம் நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க, நம்ம மேலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அப்படின்னு. ஸோ இந்த ஆகஸ்டும் வந்துருச்சு, ஆகஸ்ட் 15th வரப்போகுது, அதாவது பாதி மாதம் வரப்போகுது. இப்போ டெட்டா, என்ன டெட்டு, என்ன ஜிஓ வந்திருக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். ஸோ ஷெட்யூல் ட்ரைப் பழங்குடியினர் நலத்துறையிலிருந்து, அதாவது கவர்மெண்ட்டோட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டான பழங்குடியினர் நலத்துறை ஷெட்யூல்டு ட்ரைப் அவங்களோட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஎன் டெட் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ணாமல் இருக்கிற இது ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் இன்னும் அந்த பாஸ் பண்ணாமல் இருக்கிறவங்கள கோச்சிங் ஒரு 3 மாதம் வந்து கோச்சிங் கொடுத்து அவங்கள பாஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அந்தந்த முதன்மை கல்வி அலுவலர்கள், அதே மாதிரி சிறப்பு திட்ட அலுவலர்களுக்கு கொடுத்துருக்கிற ஆர்டர் அது வந்திருக்கு. 3 மாதம் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெட்டு வரப்போறதுனால தான் உங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. மொதல் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்போவோ ஒன்று வரப்போகிற டெட்டுக்காக கொடுக்கல, 3 months வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எப்போ என்னென்ன பண்ணணும், என்னென்னலாம் செய்யணுன்ற ஆர்டரோட அதுக்கான ஆர்பிஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து தெரியும், ரிசோர்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய டீச்சர்ஸை டெப்டேஷனில் பழங்குடியர் நலத்துறையிலேருந்தே போட சொல்லி போட்டு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இது என்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா 7/8/2024 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வந்திருக்கு. அதுலேருந்து உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் இதுக்கான பயிற்சியை நடத்த சொல்லியிருக்காங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் இந்த மாதம் வந்தால் 3 மாதத்தில் உங்களுக்கு பரீட்சை வரும், இல்லை அடுத்த மாதம் வந்தாலும் 2 மாதத்தில் பரீட்சை வரும். உங்களுக்கு வந்து பயிற்சி அவங்க சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லேட் ஆனால் கூட நோட்டிஃபிகேஷன்லேருந்து 2 months தான் மினிமம் டைம், 3 monthsம் இருக்கலாம், 2 monthsம் இருக்கலாம். ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் வரலாம், அதாவது நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் வரலாம். அந்த ஆர்டரை பார்த்துடலாம். பழங்குடியினர் நல இயக்குனர் சென்னை அவர்களின் செயல்முறை நேம் போட்டிருக்காங்க. பழங்குடியினர் நலம் கல்வி
2024-25 நல்லா கவனிங்க. நிதியாண்டு பழங்குடியினர் நலத்துறையில் ஆசிரியர் தேர்வாணத்திடம் இருந்து ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்து தேர்ச்சி பெறாத பழங்குடியினத்தைச் சேர்ந்த நபர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற இணைய வழி சிறப்பு பயிற்சி ஆன்லைன் கோச்சிங் வழங்குதல், சிறப்பு பயிற்சி பொறுப்பாளர்கள் நியமித்து ஆணையிடல் தொடர்பாக இவ்வலுவலக நாகையன். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது சம்பந்தப்பட்ட ஜிஓஸோட நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஆன்லைன் கோச்சிங் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சிறப்பு பயிற்சி பொறுப்பாளர் நான் சொன்ன மாதிரி ரிசோர்ஸ் பர்சன் வந்து நியமிச்சிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. டீச்சர்ஸ், உதவி திட்ட அலுவலர்களை, அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் இருந்து பழங்குடியினத்தை சேர்ந்த தேர்ச்சி பெறாதவங்களுக்கு நடத்த சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வாணத்திடம் இருந்து ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்து தேர்ச்சி பெறாத பழங்குடியினத்தை சேர்ந்த அறிவுத்திறன் வகுப்பறைகள் விண்ணப்பம் செய்யும் அனைவருக்கும் இத்துறையின் மூலமாக ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு டிஇடிட் இணைய வழி பயிற்சி வழங்க சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்த சிறப்பு அம்சங்களோடு 10/8/2024 முதல் சுமார் 3 மாத காலம் நடைபெற உள்ளது. அப்ப நம்ம என்ன இதுல தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ண முடியாது. எஸ்டி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க கோச்சிங் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம இது எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெட் கம்பல்சரி 3 மாதத்துக்குள்ள நடத்துரும், எக்ஸாம் நடந்துரும். அப்ப நோட்டிபிகேஷன் எக்ஸ்பெக்டட் பை திஸ் வீக்கெண்ட் நான் காலையில சொல்லியிருந்தேன். அதுதான் உண்மை. இந்த வீக், இந்த மந்த் எண்டுக்குள்ள, ஆகஸ்ட் எண்டுக்குள்ள கண்டிப்பா டெட்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்துடும். 10ஆம் தேதியில இருந்து 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கோச்சிங் நடத்த சொல்லியிருக்காங்க. அனுபவமிக்க ஆசிரியர் வழிகாட்டுதல், அச்சிடப்பட்ட பாடக்குறிப்புகள், மாதிரி தேர்வுகள், திருப்புதல் தேர்வுகள், இணைய வழி தேர்வு பயிற்சி, கேள்வி பதில் குறித்த விளக்க உரையாடல். ஸோ அங்க இருக்கிற நுண்திரை ஸ்மார்ட் வகுப்பறை இருக்கணும். ஒரு என்ன வேணும் அந்த ரூம்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் வகுப்பறையா இருக்கணும், பயிற்று அரங்கு அந்த இது இருக்கணும், இணைய வசதி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 6 ரொம்ப முக்கியம். ஸோ இது வரைக்கும் அனுபவமிக்க ஆசிரியர்கள் வந்து வழிகாட்டணும்னு சொல்லியிருக்காங்க. புதிய பாடத்திட்டத்தின்படி, அதாவது இப்ப இருக்கிற நியூ சிலபஸ் புக்ஸ்ல இருந்து அச்சிடப்பட்ட பாட குறிப்புகள் நமக்கு கொடுக்குறாங்க. மாதிரி தேர்வுகள் நடத்த சொல்றாங்க, திருப்புதல் தேர்வு நடத்த சொல்றாங்க, இணைய வழி தேர்வு நம்ம எப்படி டெட் எழுதுறோமோ அந்த மாதிரி ஆன்லைன்ல கோச்சிங் எக்ஸாம் வந்து நடத்த சொல்றாங்க. கேள்வி பதில் குறித்த விளக்க உரையாடல் இது எல்லாமே இதுல கொடுக்க சொல்லிருக்காங்க. அப்ப டெட் வந்து இன்னையில இருந்து 3 மாதத்துக்குள்ள நடக்கும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, 2024-25 ஆண்டு மேற்காணும் திட்டம் செயல்படுத்த இணைப்பில் காணும் அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பொறுப்பாசிரியர்கள் கீழே வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பிரைவசி, யார் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அது நமக்கு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. பட் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அவங்க டீச்சரா இருக்கிற பட்சத்துல ஸ்கூல் ஒர்க்கிங்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம பயிற்சி நடத்தணும். அரசு விடுமுறை நாட்கள் மற்றும் சனி ஞாயிறுல நடத்த சொல்லியிருக்காங்க. இணையதள வசதி வந்து தடையின்றி இருக்கணும். பயிற்சி நடைபெறும் போது மின்சாரம் இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. தங்கும் வசதி, உணவு, அதாவது இது ஆன்லைன் பயிற்சி அப்படிங்கிறதுனால எந்த தனிப்பட்ட கட்டணமும் கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஸ்டைஃபண்டோ இல்லை வந்து பயிற்சியில் கலந்து கொள்றதுக்கான தொகை, பயணத்தொகை, பயணப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேற்படி பயிற்சி தொடர்ந்து சிறப்பாக நடைபெறுவதை சம்பந்தப்பட்ட திட்ட அலுவலர், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். ஸோ அவங்க எஸ்சி எஸ்டி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இதை கவனமா செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி கலந்து கொள்ளும் மாணவர்களின் எண்ணிக்கை விவரம், வருகை பதிவேடு பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் பராமரித்து இவ்வலுவலகத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். இப்ப இதுல வந்து ஆன்லைன் சொல்லிட்டாங்க. ஆனா அந்த நுண் அரங்கு எங்க இருக்கணும்? இப்ப கோச்சிங் கொடுக்குறவங்க எங்கேருந்து வேணாலும் கொடுக்கலாம், சென்னையில இருந்து கொடுக்கலாம். கலந்துக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து கலந்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த வசதிகள், வகுப்பறை அதுல வந்து கலந்துக்க சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நம்ம இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, டெட் அப்படிங்கிறது வராது. இப்ப எங்க நடத்த போறாங்க? எழுதின டெட்டுக்கே இன்னும் நியமன தேர்வு நடத்தல, பயிற்சி எக்ஸாம் நியமன தேர்வு மேல 1000 கொஸ்டின்ஸ் இருக்கு, அது சரியில்லை இது சரியில்லை, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையில்லா தன்மை இருந்ததுக்கு ஒரு முடிவு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் பாசிட்டிவா. இதுவரைக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் இந்த பொன்னான வாய்ப்பை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு முக்கியமான நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் லாஸ்ட்
ரொம்ப ஹார்டா வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆகஸ்டுக்குள்ள கண்டிப்பா வந்துடும். அது ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் எக்ஸாம் எப்படின்னா 3 மாதம்னே நீங்க ஆகஸ்ட் அப்படிங்கும்போது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். நீங்க செப்டம்பர் ஃபர்ஸ்ட்ல வந்தாலும் நவம்பர் லாஸ்ட்ல வர்றதுக்காக நவம்பர் மந்த் ஆஃப் எக்ஸாம் ஹார்ட்லி நவம்பர் இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் இன் கொஸ்டின் பேட்டர்ன் அண்ட் பேப்பர் ரொம்ப முக்கியமானது. சீடெட் நமக்கு வந்து NCTE நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் பாட சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும் கேட்டு அவர்களோட அறிவை சோதிக்கிறத தாண்டி வகுப்பறை கற்றலுக்கு ரொம்ப பயன்படுற மாதிரியான விஷயங்களை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட கொஸ்டின் பேப்பரும் நம்மளோட தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். ரெண்டும் இனிமே சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா அங்க கண்டென்ட்டுக்கு வேலையே இருக்காது, பெடகாகி மெத்தட் தான் அதிகமா இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும்னு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன். பேப்பர் 1 எப்படி இருக்கும், பேப்பர் 2 எப்படி தயார் பண்ணணும், ரெண்டுமே நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான அடுத்தடுத்த அப்டேட் டெஸ்ட் பேட்சா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளோட சேனல்ல தொடர்ந்து அப்டேட் செய்யப்படும். ஸோ டெட்டுக்கான நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் லாஸ்ட்ல வருது. இன்னும் இது வரைக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெறாதவங்க கடைசி வாய்ப்பா நினைங்க. இது ஒரு கடைசி தீக்குச்சியை எப்படி கொளுத்தும் போது எவ்வளவு கவனத்தோட இருப்பீங்களோ அவ்வளவு கவனத்தோட இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு மேலேயும் லேட் பண்ணா நம்மளோட கனவு வந்து கனவாவே போறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை மனசுல வச்சுக்கோங்க. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்கரேஜ், எஜுகேட், எலிவேட் தான் நம்ம மோட்டிவ். ஸோ உங்களுக்கு என்கரேஜ் பண்ணி உங்களை வந்து ஒரு முக்கியமான விஷயங்களை எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கறதுதான். ஸோ TNTET பேப்பர் 1 பேப்பர் 2க்கு டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்கு. இந்த வாட்ஸ்அப் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான எல்லா விதமான கைடன்ஸ் சீடெட்டோட கம்பேர் பண்ணி எப்படியெல்லாம் கொஸ்டின் பேப்பர் சேஞ்ச் ஆக இருக்கும், டிஃபிகல்ட்டி லெவல் எந்த மாதிரி மாறுங்கிறது நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோஸ் மூலமா அப்டேட் பண்றோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா TNTET பேப்பர் 1 and 2 காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜின்னு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நான் இதுல பின் பண்றேன். ஸோ TNTET பேப்பர் 1 and பேப்பர் 2க்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் குரூப் லிங்க் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் அது டிஸ்கஷன் குரூப் தான், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ டிஸ்கஷன் குரூப்பில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ அதில் நீங்கள் வந்து இதே இந்த வீடியோக்கு கீழே டெட் பேப்பர் 1க்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப்பும் பேப்பர் 2க்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப்பும் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ CTET அண்ட் TNTET பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 பாஸ் பண்ண ஒரு தைரியத்துல உங்களுக்கு அந்த மோட்டிவேஷனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.